நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Yeah, correct. No. After 6. Yeah. Yeah. Exactly. All right. I'll tell you about that. Sure. And I want to know about that new company. Yeah. Exactly. Okay, sure. I'll meet you by evening. Okay? என்னங்க ரெடி ஆகலையா? ரெடி ஆகணும். Yeah. நீங்க ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்க. Oh my God. I'll call you back. Okay? Bye. சீதா, என்னங்க? என் ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சா? இதோ ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க? ஓகே, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா ரெடியாக, நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன ஃபைல் இது? TRS. ராத்திரி இந்த ஃபைல் தானே கொண்டு வரேன்னு போன்ல பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் எதுக்கு இங்க விட்டுட்டு போயிட்டாரு? ஒருவேளை மறந்திருக்கணும். பூஜை சாமானுக்குலாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன். எப்போ வர சித்ரா? ஈவினிங் வந்துரும். அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. என்னடா இவ்ளோ சீக்கிரம் கிளம்பிட்ட? மீட்டிங் இருக்குமா. அது மட்டும் இல்லாம சீதாவை டியூஷன்ல விட்டு போகணும்ல. சீதா எங்கப்பா? வந்துட்டு இருக்கா பாட்டி. அத்தை, போலாமா? என்னங்க, இது உங்களுக்கு தேவைதானே? ரூம்ல இருந்துச்சு. டிஆர்எஸ் கம்பெனி ஃபைல். அப்படின்னா நான் எந்த கம்பெனி ஃபைல் எடுத்து வச்சிருக்கேன்? Oh my God. இது மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு மீட்டிங்கே கேன்சல் ஆயிருக்கும். சீதா, எனக்கு இந்த ஃபைல் தான் தேவைன்னு உனக்கு எப்படி தெரியும்? ராத்திரி நீங்க போன்ல பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன். நீங்க மீட்டிங்க்கு டிஆர்எஸ் கம்பெனி ஃபைல் எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப அதை மறந்துட்டீங்க. டேபிள் மேல இருந்துச்சு. அந்த ஃபைல் மேல எழுதியிருந்தத படிச்சு பார்த்து எடுத்துட்டு வந்தேன்.
வெரி குட் சீதா, ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர் சீதா. ராம் உனக்கு நல்லாவே பாடம் சொல்லி கொடுத்திருக்கா. எவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிட்டா பாரு. ம். இனிமே நம்ம பொழப்பு அவ்வளவுதான் நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? நம்மளும் கூட்டத்தோட சேர்ந்து கோவிந்தா போடுற வேண்டிதான். வெரி குட். சீதா, நீ இவ்ளோ சீக்கிரத்துல கத்துக்கிட்டத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இப்படியே படிச்சு நல்ல பேர் எடுக்கணும், சரியா? ம் சரிக்கா. சீதா போலாமா? போலாங்க. அத்தை பாட்டி வரேன் அத்தை. சரி, சரிம்மா, போயிட்டு வா. பிரியா, நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. எல்லா வேலையும் நீதான் செய்யணும், மறந்துடாத. பிரியா, நீ கவலைப்படாத, நான் ஹெல்ப் பண்றேன். டியூஷன்ல எந்த பிரச்சனையும் இல்ல தானே? இல்லைங்க. ஆனா பரீட்சையை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏய், பரீட்சைக்கு தான் இன்னும் டைம் இருக்குல்ல? இருக்கு. ஆனா நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தில ரொம்ப வேலை இருக்கு. இத பாரு, இந்த பூஜையை விட உனக்கு படிப்பு தான் முக்கியம். நீ டெஸ்ட்ல பாஸ் ஆகணும், அத பத்தி மட்டும் யோசி. நீங்க சொல்றது சரிங்க. ஆனா அத்தை வருத்தப்பட மாட்டாங்களா? இத பாரு, நான் உன்னை டெஸ்ட்ல பாஸ் பண்ண வைக்கிறேன்னு சேலஞ்ச் பண்ணிருக்கேன். நீ டெஸ்ட்ல பாஸ் பண்ணலனா அவங்க என்னதானே கேட்பாங்க? இதான் முதல் தடவை உன் விஷயத்துக்காக எங்க அம்மாவை நான் எதிர்த்து பேசியிருக்கேன். நீ டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டனா அந்த அவமானத்தை என்னால தாங்க முடியாது. நான் அவமானப்படக்கூடாதுன்னா நீ டெஸ்ட்ல பாஸ் ஆகணும். கண்டிப்பாங்க, கண்டிப்பா நான் பாஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு அவமானத்தை தேடி கொடுக்க மாட்டேங்க. என்னம்மா கிளாஸ் ரூம் போறீங்களா? ஆமாங்க. கிளாஸ் ரூமை மரத்தடிக்கு மாத்திட்டாங்க, அதுவும் இருக்காங்க பாருங்க. நீரஜ் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. ஆமா, ஹரிமித்ரா எங்க? ஹரிமித்ராவுக்கு ஜுரம், 2 நாளா ஸ்கூலுக்கு வரல. ஐயோ பாவம். ஹரிமித்ராக்கு சீக்கிரமா குணமாகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். ஏய், மிஸ் வராங்க, மிஸ் வராங்க. குட் மார்னிங். சிட் டவுன், சிட் டவுன். நேத்து நான் கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாரும் பண்ணிட்டீங்களா? சீதா நீங்க பண்ணிட்டீங்களா? நீரஜ் நீ பண்ணிட்டியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
எல்லாம் என் நேரம். சரியான நேரத்துல இந்த மங்க வர லீவ் எடுத்துக்கிட்டா. மறுபடியும் அவ எப்போ வருவாளோ, என் வேலையெல்லாம் எப்போ குறையுமோ. பிரியா, பாத்திரம் எல்லாம் கழுவிட்டியா? ஆ, கழுவிட்டேன் அத்தை. கிளீனா கழுவுனியா இல்ல அரைகுறையா கழுவுனியா? நல்லா கிளீனா கழுவிட்டேன் அத்தை. பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டேன் பிரியா. நீ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டீன்னா அப்புறமா சமையல் ஆரம்பிச்சிடலாம். பாத்திரத்தை கழுவிட்டேன்னு சொன்ன. யாருன்னு போய் பாரு. ஹலோ, ஹாய் பிரியா. ஹாய் ஆண்டி, ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன். உங்க அத்தை இருக்காங்களா? இருக்காங்க. வாங்க உள்ள வாங்க. ஆஹா, இவங்க எல்லாரும் வந்திருக்காங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல படத்தை பார்த்த மாதிரி இருக்கும். வணக்கம் 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 வணக்கம். ம். பிரியா, இதெல்லாம் உள்ள கொண்டு போய் வச்சுட்டு இவங்க உட்காரத்துக்கு சேர் கொண்டு வா. என்ன மாலதி, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? விஷயம் இல்லாம வருவோமா? நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா? அதனால கிளப்ல இருக்கிறவங்க எல்லாம் கோயிலுக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அத சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். ஏன்னா இந்த ஊர்ல நீங்க பெரியவங்க இல்ல. ரொம்ப சந்தோஷம். அது என்ன, இந்த தடவை எல்லாரும் கோவிலுக்கு போக முடிவெடுத்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? விசேஷம் இருக்கு. உங்களுக்கு மோகன் நாராயணன் தெரியுமா? தெரியாதே. அவங்க உங்களை விட கொஞ்சம் பெரியவங்க. இந்த தங்க நகை வியாபாரம்லாம் பண்றாங்க. ஓ, நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா? அதனால தங்கத்தால ஆன கிருஷ்ணர் சிலைய நம்ம கோயிலுக்கு கொடுக்கறாங்க. ஓஹோ. அவங்கள கௌரவிக்கணும். அதனால எல்லாரும் சேர்ந்து போற மாதிரி இருக்கும். தங்க சிலையா? அப்போ அவங்க பெரிய ஆளா தான் இருப்பாங்க. நீங்க எங்கே இருங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வரேன். சுமித்ராவோட மருமக ரொம்ப நல்ல பொண்ணு. வந்தவங்களுக்கு நல்லபடியா மரியாதை கொடுப்பா. ஆமா ஆமா, பார்த்தாலே தெரியுது. சித்ரா தேவி அம்மா, உங்க மருமக எங்க? உங்களுக்கு தெரியாதா? அவங்க மருமக படிக்க போறாங்க. ஆனா அவன் நைனா. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? ஏன் பேத்தி போற டியூஷன் சென்டருக்கு தான் அவங்க மருமக படிக்க போறா. என்னது, இந்த வயசுல படிக்க போறாங்களா? ஐயோ, என்ன கேள்வி இது?
பெரிய வீடுனா என்ன வேணாலும் நடக்கும். மாலதி, என் மருமகளை பத்தி பேசக்கூடாதுன்னு உன்னை நான் எத்தனை தடவை வார்ன் பண்ணிருக்கேன். ஏன் மறுபடியும் அவளை பத்தியே பேசிட்டு இருக்க? உன்னால கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாதா? நான் என்ன சொல்லக்கூடாததையா சொல்லிட்டேன். உங்க மருமக எங்கன்னு கேட்டாங்க, அவ படிக்கிறான்னு பதில் சொன்னேன். உன் மருமக பரீட்சையில பிட் அடிச்சு மாட்டிக்கிட்டாளே, அதுவா சொன்ன? உங்களுக்கு எப்படி கோவம் வருது? வேணாம் மாலதி, வந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு கிளம்ப. மறுபடியும் என் மருமகளை பத்தி பேசுற. சித்ரா, நான் பேசிக்கிறேன், பொறுமையா இரு. மாலதி, கோயிலுக்கு கூப்பிட வந்திருக்க. இந்த சமயத்துல இப்படி எல்லாம் பேசணுமா? யாரோ ஒரு நல்ல மனுஷன் தங்கச் சிலைய கோயிலுக்கு நன்கொடையா கொடுக்கறாங்கன்னு சொல்ற. அப்படி இருக்கும்போது நாம எல்லாருமா சேர்ந்து அவங்கள கௌரவிக்கிறது நம்ம கடமை. அப்படி நடக்கணும்னா நம்ம கிட்ட ஒத்துமை வேணும். அதனால சண்டை போடுறதெல்லாம் விட்டுட்டு நாளைக்கு யார் யார் என்ன செய்யணுங்கிறதுல கவனம் செலுத்த பாரு. மாலதி, இவங்க மருமகளை படிக்க அனுப்புனா என்ன, வேலைக்கு அனுப்புனா என்ன? அது அவங்க குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். நீ எதுக்காக தலையிடுற? அமைதியா இரு. ஜூஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. என்னங்க ஆண்டி, ஜூஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு வேணாம். பரவாயில்ல மாலதி, எடுத்துக்க எடுத்துக்க. சாப்பிடு மாலதி. ஏன் ஆண்டி? அந்த தங்க சிலை எவ்வளவு பெருசு இருக்கும்? எனக்கு தெரியலடா கண்ணா. நீ நாளைக்கு வருவே இல்ல, அங்க வந்து பாத்துக்கோ. ஏன் ஆண்டி, அந்த சிலைய செய்ய எவ்வளவு ஆச்சா? பிரியா, சரிங்க, அப்ப நாளைக்கு எல்லாரும் வந்துருங்க. நாங்க கிளம்புறோம். வரேங்க. அத்த, தங்க சிலைனா கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும்ல? ஐயோ, அதை எப்ப பாப்போன்னு ஆசையா இருக்கு. பிரியா, ஆசை அழிச்சிடும். போய் வேலையை பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாரும் நோட் எடுத்துட்டீங்களா? நான் இப்ப போர்டுல எழுதி போடுவேன், அத பார்த்து எல்லாரும் நோட்ல எழுதுங்க. சரியா? ஸ்ரீராமன் சீதையின் கணவர். ஸ்ரீராமன் சீதையின் கணவர். தசரதன் ஸ்ரீராமனின் தந்தை.
சீதா என்னாச்சு? எதுக்கு கத்துனீங்க? அது மிஸ் எதுக்கு அமைதியா இருக்கீங்க சொல்லுங்க. ஏதோ ஒரு நினைப்புல கத்திட்டேன். நீங்க என்ன திருந்தல? வெளிய போய் நில்லுங்க போங்க. மன்னிச்சிடுங்க மிஸ். நான் இனிமே இந்த மாதிரி பண்ண நான் மாட்டேன். இனிமே உங்களை மன்னிக்கிற மாதிரி இல்ல போங்க. சொல்லிடாத. நான் சொல்லுவேன். மிஸ் சீதா எந்த தப்பு பண்ணல மிஸ். சீதா மேல சாக் பீஸால அடிச்சது தருண் மிஸ். தருண், நீ சீதா மேல சாக் பீஸால அடிச்ச? சாரி மிஸ். இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் மிஸ். என்ன தைரியம் இருந்தா இவ்ளோ பெரியவங்க மேல சாக் பீஸால அடிப்பேன்? அதுவும் ஏன் முன்னாடியே? பெஞ்ச் மேல நில்லு. கைய கட்டு. என் கிளாஸ் முடியற வரைக்கும் இப்படியே தான் நிக்கணும். நீங்க தப்பு பண்ணலன்னு தைரியமா சொல்லணும். எதுக்காக பயப்படுறீங்க? சின்ன பையன் தெரியாம செஞ்சிட்டான். அதனாலதான் நான் சொல்லல. அதுக்காக செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க கூடாது. யார் தப்பு செய்யறாங்களோ அவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். புரியுதா? நான் எழுதுறது எல்லாரும் பார்த்து எழுதுங்க. ஓஹோ, எழுதிட்டு இருக்கியா? இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு.